வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டிஎம் ஃபுட்ஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எம்டிஎம் ஃபுட்ஸ் சேனலுக்கு ஆதரவளித்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆரம்பித்து ஒரு 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ரீச் கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எம்டிஎம் சேனல் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான். அது என்ன அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம குக்கிங் விளாக்ல பார்க்கக்கூடிய ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டிஷ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரியாணி தாங்க. வாங்க என்ன பிரியாணி பண்ணலான்னு நம்ம வீடியோக்குள்ளார போய் தெரிஞ்சுக்கலாம். பிரியாணினோ நான்வெஜ்ஜுன்னு எல்லாரும் நினச்சிருப்பீங்க. அதுதான் இல்லை. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் வெஜிடபிளை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். ஆமாங்க, மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம். ஒரு காம்பேக்டான ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். வாங்க மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். மஷ்ரூம் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 1/4 கிலோ, வெங்காயம் ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன், அதை ஃபைனாக இதுமாரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு கல்பாசி, ஒரு ஸ்டார் அனீஸு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், உப்பு தேவையான அளவுக்கு, தக்காளி ஒரு தக்காளி, அதுவும் ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளங்கை அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாயை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூனு, தயிர் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூனு, இது லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூனு, அப்புறம் எம்2எம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் போட்டுப்பேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன். இது லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரக சம்பா அரிசி. நான் எப்பொழுதுமே எனக்கு பிரியாணினா நான் ஜீரக சம்பா அரிசியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம மஷ்ரூம் எடுத்திருக்கோமோ அதே அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோனா 1/4 கிலோ ரைஸ் எடுத்து 1:1 ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா கழுவி. அவ்வளோதான். இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்ய நம்ம பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து விட்டுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஆனியன் போடணும். அந்த ஆனியனை போட்டு நம்ம வதக்கணும் நல்லா. எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ நம்ம அதில் வெங்காயத்தை சேர்க்குறோம். கொஞ்சம் பிசைஞ்சு விட்ட மாதிரி வெங்காயத்தை சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஈவனாக எல்லாமே பார்த்திங்கன்னா வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இந்த தாளிப்புக்கான எல்லா பொருளையும் அதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம தாளிப்பு போட்டோன்னா ஒரு மாதிரி பிரியாணி ஃபுல்லாக இதோட டாமினேஷன் வர மாதிரி இருக்கும், இல்லைனா கருகி போயிடும். அதுக்காக நான் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் நான் சேர்ப்பேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்புக்கான திங்ஸை இதில் ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலருக்கு ஆகணும். அப்போ தான் பிரியாணிலாம் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடணும். ஓரளவு கலர் வந்தோன்னா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரம் வதங்க ஆரம்பிக்கும் அந்த தண்ணியெல்லாம், வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம். இது நல்லா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு கலர் வெங்காயம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, லைட் ப்ரௌனு. இன்னும் கொஞ்சம் கலர் வந்தோன்னா நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம்.
இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். இந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டோன்னா கொஞ்சம் பாப்பாகும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் வெடிக்குது. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்குறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்கினா போதும். பச்சை வாசனை மட்டும் போனால் போதும், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை. வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்க்குறோம். சும்மா ஒரு கலக்கு மட்டும் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான மஷ்ரூம் அதில் ஆட் பண்ணலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஞ்சஸ் இருக்கும் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். மஷ்ரூம் போட்டு வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான தயிர் இருக்கு இல்லையா, அதை போடுறோம். 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அதை இப்படி லைட்டாக வதக்கி விட்டுக்குங்க. எல்லா மஷ்ரூமோடையும் அப்படியே கலக்கிற மாதிரி. தயிர் வந்து எல்லா மஷ்ரூம்லேயும் கலக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இதுவும் எம்டிஎம் மிளகாய் தூள் தான். நான் வந்து காஷ்மீரி மிளகாயையும் நம்ம வர மிளகாயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலரும் இருக்குது, உங்களுக்கு காரமும் வந்துடும். நான் எப்பொழுதுமே வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேன், அது என்னோடய பழக்கம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீடியன்ஸில் சொல்லும்போது நான் அதை எப்பொழுதும் சொல்ல மாட்டேன், சில டைம் மறந்துடுவேன். பட் சமையல் பண்ணும்போது எனக்கு டக்குன்னு தோன்றதெல்லாம் நான் செய்வேன். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா எம் குழம்பு மிளகாய் தூள். இது வந்து இந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து பிரியாணியில் வந்து மல்லித்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக இது இன்னும் கொஞ்சம் காரம், மல்லித்தூள், மிளகு, ஜீரகம் எல்லாமே இருக்கும். அதனால் இதை ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் உங்களுக்கு. அது எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதுலேருந்து நான் வந்து பிரியாணினாலே கொஞ்சோண்டு அந்த குழம்பு மிளகாய் தூளும் சேர்க்கறது வந்து வழக்கமாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபுட்டுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம ரைஸ் சேர்க்கறதுனால கொஞ்சம் இது கறிக்கிறாப்பில் தான் நம்ம வந்து செய்யணும். அப்போ தான் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கரெக்டாக இருக்கும். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட நான் உப்பு போட்டிருக்கேன். நான் கல் உப்பு தான் போடுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த உப்பை வேணாலும் நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு, என்னடா இவங்க இன்னும் தக்காளி போடுறேன்னு தானே பார்க்குறீங்க. எப்பொழுதுமே நான் பிரியாணி பண்ணும்போது
சில பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோவோட ஃப்ளேவர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் அதை வந்து ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன். அதேமாரி பிரியாணி மசாலாவை நான் வதக்கும் போதும் போடவே மாட்டேன். அது ஒரு தீஞ்ச ஸ்மெல்லாக மாறிடும். நம்ம வதக்கும் போது அதோட ஃப்ளேவரே கிடைக்காது பிரியாணியில். எல்லாமே நான் ஃபைனலில் தான் போட போகிறேன். எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் அழகான பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் ஊற்றுன எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்ல கிரேவி ஆகிட்டு இந்த டைமில் நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து வேக வச்சு பண்ண மாட்டேன் எப்பொழுதுமே. அந்த கிரேவியோட தண்ணி ஊற்றி ரைஸை போட்டு அப்படியே அந்த ஜூஸியாக இருக்கணும் எனக்கு பிரியாணி. அதனால் நான் இப்படி தான் வந்து செய்வேன். ஸோ சென்டராக பார்த்து நம்ம ரைஸை கொட்டிக்கணும். அப்போ தான் நம்ம கலக்கி விடும் போது அழகாக கலக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கலக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த கிரேவி எல்லாம் இந்த ரைஸோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 கிலோன்றதுனால ரைஸு நான் வந்து எப்பொழுதுமே ஒரு அளவு வச்சுருப்பேன். அந்த அளவுக்கு தான் ஊற்றுவேன். எனக்கு தண்ணி நல்லா அரிசி நல்லா ஊறிட்டுன்னா தண்ணியை நிறைய இழுக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவேன். அரிசியும் ரைஸும் சம அளவுக்கு வரும்போது நான் தம் போடுவேன். இப்போ எப்போவும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு சூடு பொருளோட இன்னொரு ஹாட் பொருளை தான் நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ தான் வந்து அதோட பொருளோட டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே கிடைக்கும். டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து எந்த டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட்டு கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த அரிசிக்கு மேலே வரைக்கும் நான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஓகேங்களா? அரிசிக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. அடுப்பை இப்போ வந்து ஹையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை நல்லா இது பண்ணும்போது இந்த டைமில் நம்ம வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தம்மு போட்டுட்டு உடச்சி எடுக்கும்போது தக்காளியோட ஃப்ளேவர் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது பண்ணிக்கலாம். சில பிரியாணி நான்வெஜ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து டொமேட்டோ ஃப்ளேவர் வேணும்னா ஃபைனலாக பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஆட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து நம்ம பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். அதாவது எம்டிஎம் பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அப்படியே நான் பரவலாக நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவு, ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். இதில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு உங்களுக்கு வந்து கொஞ்சமாக கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு 2 பிஞ்ச் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் தண்ணியும் அழகாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை ஊற்றிட்டு லைட்டாக பெரட்டி விட்டுக்கணும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தம்மு போட வேண்டியதான். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன். நான் ஃபாயில் வச்சு தம் போட்டிருக்கேன். அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 15 மினிட்ஸுக்கு இதை நான் தம்மு போடுறேன். அப்புறமா நம்ம 15 மினிட்ஸ் கழித்து ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் நம்ம உடைக்கணும் தம்மை.
அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். நம்ம பிரியாணி 15 மினிட்ஸ் தம்முக்கும் அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து தம் ரிலாக்ஸ் ஆகி உடைக்கிறதுக்கும் செட் பண்ணோம். இப்போ அது முடிய போகுது. இந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கியூக்கம்பர் பச்சடி பண்ணிக்கிட்டேன். குட்டி குட்டி பீஸாக டைஸ் பண்ணிக்கிட்டு உப்பு, மிளகுத்தூள் போட்டு அந்த கியூக்கம்பரோட கலந்துட்டு அப்புறமா தயிர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்த்து பண்ணிக்கலாம், தொட்டுக்கலாம். பிரியாணியை நம்ம உடைக்க போகிறோம். விச் மீன்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து எப்படி வெந்திருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்லாவே சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சொன்னோம் இல்லையா நெய், அதில் டீஸ்பூன் 2 ஊற்றியாச்சு. ஸோ இது பாருங்கள், சும்மா நம்ம கண்ணுக்கு அளவு தான். 1 டீஸ்பூன் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இப்படி அடியிலேருந்து இப்படி பரட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்படி சாப்பிட்டா தான் பிரியாணியாக இருக்குங்க. இந்த ரைஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சு சாப்பிடும்போது அது நல்லா இருக்காது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர் மேலே. இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது ஒரு அருமையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நம்ம இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணுறோம். பிரியாணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு சைடாக தொட்டுக்கைக்கு ரைத்தா வச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். என்ன மக்களே, ஒரு சூப்பரான ஹோம் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சதை பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? ஒரு டிஷ்ஷையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ட்ரை பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்டஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு வெரைட்டியில் நான் இந்த மஷ்ரூம் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குக்கிங் விலாகில் என்ன சமைக்கலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை.